எனக்கு டிரைவிங்னா ரொம்ப பிடிக்கும்டா. நீங்க என்ன வண்டி வச்சிருக்கீங்க? வண்டியா? என் வீட்லையா? இப்ப விற்கிற பெட்ரோல் விலைக்கு யாராவது கார் வச்சுக்கணும்னு நினைப்பாங்களா? சில பேர் பந்தா காட்டணும்னு நினைப்பான். அவன் வேணா ஒரு காரை வாங்கி வீட்டில் நிறுத்தி வச்சிருப்பான். நமக்கு வண்டியை ஓட்டணும்னு தோணுச்சுன்னா அதுல ஒரு காரை ஆட்டையை போட்டு அதை எடுத்து ஓட்டணும். அப்புறம் பெட்ரோல் காலியானதுக்கு அப்புறம் அதை ரோட்டோரமா நிறுத்திட்டு அங்க இருந்து நடந்து போகணும். அதுதான் எனக்கு கிடைக்கிற அப்போதைய சந்தோஷம். அந்த திருடு போன வண்டியை கண்டுபிடிக்கிறது போலீஸ்காரனோட சந்தோஷம். காணாம போன வண்டி திரும்ப கிடைச்சது அந்த ஓனருக்கு சந்தோஷம். அப்படி எத்தனை பேருக்கு சந்தோஷம் கிடைக்குது? நாம காசு கொடுத்து வண்டி வாங்கினா இந்த சந்தோஷம் யாருக்காவது கிடைக்குமா? இல்ல. அதனாலதான் நான் எப்பவும் மூலக்காரன்னு சொல்லுவாங்க. டேப்லெட் சாப்பிட்டியா? அங்க அடி வாங்குற பையன் யாரு? அவன் ஒரு லோக்கல் கந்துவெட்டிக்காரன். பேரு ஜோய். அடிக்கிறவன் இந்த ஊர் ரவுடி. அவன் பேரு சுனில். நம்ம சாபுவோட எதிரி. தலையிட்ட ஏதாவது தெரியுமா? ட்ரை பண்ணி பாருங்க. பாத்துடலாங்கிற? தம்பி ஜோய், என்னடா பாக்குறவன் சேமனண்டா. என்னடா ஆச்சு? எந்திரி எந்திரி. எவ்வளவு தைரியம் இருந்தா என் தம்பி மேலே கை வச்சிருப்ப. கொஞ்சம் வா, ஒரு விஷயம் சொல்லு. என்னடா பிரச்சனை? என்கிட்ட இருந்து 1.5 லட்சம் ரூபாய் பணம் வாங்கியிருந்தான். திருப்பி கேட்டா அடிக்கிறான். உன்னோட காசை நான் வாங்கி தரேன். நீ வாங்கின அடியையும் திருப்பி தரேன். எனக்கு எவ்வளவு கொடுப்ப? எவ்வளவு வேணாலும் தரேன். இது என் மான பிரச்சனை. வாடா தம்பி வாடா. யாரா என் தம்பி அடிச்சது? கேட்க யாரும் இல்ல நினைச்சிட்டியா? அத கேட்க நீ யாரா? அவன் சொல்லலையா? அவனோட அண்ணன்டானா. டேய், வாங்கனா திரும்ப கொடுக்கணும். இந்த உனக்கு ஒன்றும் ஆகல, பயப்படாத. அவனோட காசு எப்படா கொடுப்ப? நாளைக்கே கொடுத்துறேன். இதுக்கு மேல என்ன அடிக்காதீங்க. கொடுக்கலன்னா மறுபடியும் வருவேன். உன்னை பிடிச்சு வளைச்சி மடக்கி நெஞ்சிலே ஒரு மிதி மிதிச்சேன்னு வை, டப்புன்னு ஒரு சத்தம் வரும்.
உன்னோட நெஞ்சு எலும்பு உடையிற சவுண்டு, அந்த சவுண்டு கேட்க என்ன திரும்பவும் வர வச்சிடாத என்ன? டேய் போய் வண்டியில உட்கார்றா. டயர் பஞ்சர் ஆயிடுச்சுடா. ஸ்டெப்னி இருக்கா? திருட்டு வண்டிக்கு யாராவது டயர் வாங்கி வச்சிருப்பாங்களா? அது கரெக்ட். ஆ, ஏதாச்சும் வண்டி வந்தா நிறுத்து. நான் இப்போ வந்துடுறேன். கம்பத்து வழியாவ போறீங்க? ஆமா. 2 பேரும் வரலாமா? ஏறிக்கோங்க. டேய் ஷாப்பு கிட்ட சொல்லிடு. வாமா. எல்லா ஆம்பளையோட வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு பொண்ணு இருப்பான்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது உண்மைன்னு இன்னைக்கு எனக்கு புரிஞ்சிருச்சு. என்னங்கன்னு நீ கூப்பிட்ட உடனே இந்த உலகத்தையே நான் மறந்துட்டப்போ உனக்காக நான் ஒண்ணு வாங்கியிருக்கேன். நாம இல்லற வாழ்க்கை வாழ்ந்தாலும் பேரின்பம் கிடைக்கும், ஆன்மீக வாழ்க்கை வாழ்ந்தாலும் பேரின்பம் கிடைக்கும். எங்க ஊர் வழியா போனாலும் எனக்கு சந்தோஷம் கிடைக்கும். அங்க என்ன இருக்கு சாமி? அங்க சாமியெல்லாம் ஒண்ணும் இல்ல, என்னோட வீடு இருக்கு. என் வீட்டுல பாய போட்டு படுத்தா நிம்மதியா தூக்கம் வரும். அப்படிதான் இருக்கணும். வீட்டோட கலர்ல சைஸ்ல இல்ல விஷயம், சந்தோஷத்தை தர்றதா இருக்கணும். மனைவின்றவளும் கலர்லயும் அழகுலையும் இல்ல, நிம்மதி தரவளா இருக்கணும். உங்க 2 பேரையும் பார்க்கும்போது சந்தோஷத்தையும் நிம்மதியையும் உங்க 2 பேர்கிட்டையும் பார்க்கறேன். உங்க நாள் என்ன? மகம். நேத்து கார்த்திகை 16, கண்டக சனி முடிஞ்சது. சிறைவாசம் போயிருக்க வேண்டியது சில நேரங்கள்ல மனசோட சிறையா கூட இருக்கலாம். கெட்ட காலம் முடிஞ்சிருச்சு, இனி உங்க 2 பேருக்குமே நல்ல காலம்தான். இவ்வளவும் சொல்லிட்டீங்க, இதுக்கப்புறம் அவரோட தொழில் என்ன இருக்குன்னு சொல்லுங்க சாமி. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். தொழிலை பத்தி அவருக்கு எப்படி தெரியும் இல்லையா சாமி? சவாலுங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச காரியம். முகத்தை பார்த்த என்ன வேலைன்னு கண்டுபிடிச்சிருவேன். இடம் வந்துருச்சு, இறங்க. வாங்க வாங்க. சீக்கிரம் எடுப்பா, அதெல்லாம் நேரம் ஆயிடுச்சு. சீக்கிரம் எடுத்துட்டு போனா பஸ் கிடைக்கும். சீக்கிரம் வாங்க. வந்து காத்துட்டு கிடக்கும்ல, நம்ம வேகமா போனா தானே அதெல்லாம் நடக்கும். பாத்து அங்கேயே நில்லு. சார் சிஐடி தானே? ஆமா, ஒரு கேஸ் விஷயமா இங்க வந்திருக்கேன். யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். ஒரு 10 ரூபா கிடைக்குமா? ஓ இந்தாங்க. தேங்க்யூ. வா. இங்க தாஸோட வீடு எங்க இருக்கு? நம்ம தாஸோட வீட கேக்குறாங்க. அவரு புழல் ஜெயில இருக்காரு, வீட்ல இல்ல. அது தெரியும். இருங்க. அம்மா, அவங்க வந்துட்டாங்க. நான் தான் சாம்சங். இது யாரு? என் வைஃப். பொண்டாட்டி. உங்க பேர் என்ன? மல்லிகா. என் பேரு ஜானகி. நெத்தில என்னாச்சு? அது ஐயோ, அத பத்தி பேசாம இருக்கிறது நல்லது. அது என்னால நடந்த ஒரு சின்ன தப்பு. இவளுக்கு ஹீல் செப்பல் போட்டு பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப நாளா ஆசைப்பட்டு ஒன்னு வாங்கி கொடுத்தேன். அதை போட்டுக்கிட்டு 2 அடி தான் வச்சா பொத்துன்னு விழுந்துட்டா. கடவுள் புண்ணியத்துல வேற எதுவும் ஆகல. நீ குளிக்க சுடுதண்ணி வேணுமா? வேண்டாம். இதான் இங்க பாத்தீங்களா, என்ன குளிர் அடிச்சாலும் பச்சை தண்ணியில மட்டும்தான் இவ குளிப்பா. ஓ, கேஷ் தானே? ஆமாமா. காசு அவங்க கிட்டே கொடுத்துருங்க, இல்லன்னா அவ்வளவுதான். நான் இது என்ன? ஜலஜாவுக்கு தாசு கொடுத்த லெட்டர். வேணுமா? வேணாம். வாசிக்கிற மாதிரி எதுவுமே இருக்காது. அறிவு கட்ட பைய. சரி, உள்ள வாங்க.
வசதிகள் கொஞ்சம் கம்மி தான். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். என்னம்மா? இங்க பாரு, படுக்கிறதுக்கு முன்னாடி 2 பேரும் ஒரு விஷயத்த நல்லா கேட்டுக்கோங்க. இந்த கட்டிலோட வடக்கு பக்க காலு கொஞ்சம் ஆடிக்கிட்டு இருக்கும். இவங்களுக்கு வேற வேலையே இல்ல. அம்மா அந்த பக்கம் போங்க. இவங்க நல்லதுக்காக தான் சொன்னேன். இந்தாங்க, இந்த நைட்டி போட்டுக்கோங்கக்கா. குளிச்சுட்டு வாங்க, சாப்பிடலாம். அது பொண்டாட்டின்னு சொன்னதுக்கு மன்னிச்சிரு. இல்லைன்னா நீ தப்பான பொண்ணுன்னு அவங்க நினைச்சிருவாங்க. அதனாலதான் அப்படி நான் சொன்னேன். என்ன ஆனாலும் புருஷன் வேஷத்துல கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டீங்க. எல்லா புருஷனும் இப்படிதான் இருப்பாங்களா? நான் இன்னும் புருஷன் ஆகலல்ல, மாறிடுறேன். டைம் இருக்குல்ல. ஒரு நிமிஷம் குளிச்சுட்டு வந்துடுறேன்.